வணக்கம். இன்னைக்கு நம்ம பாரம்பரிய கருப்பு கவுனி அரிசியை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். கருப்பு கவுனி அரிசியினுடைய சுவாரஸ்யமான சில தகவல்கள், அதுல இருக்கக்கூடிய சத்து பொருட்கள், அது மட்டும் இல்லாம அதோடைய மருத்துவ குணங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு 10-15 வருஷமா நம்மாழ்வாரைய மூலமா பல பாரம்பரிய அரிசிகளை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும், எனக்கு பரிச்சயமான நான் பிறந்ததுல இருந்து நான் பார்த்து நான் சாப்பிட்ட எங்க வீடுகள்ல எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அரிசி தான் இந்த கருப்பு கவுனி அரிசி. பல பாரம்பரிய அரிசிகள் பசுமை புரட்சிக்கு அப்புறமா காணாம போயிட்டு இன்னைக்கு திருப்பி மீட்டெடுத்துட்டு இருக்க சூழல்ல கருப்பு கவுனி அரிசி மட்டும் என்னைக்குமே மறையவே இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, செட்டிநாட்டு நகரத்தார் வீடுகள்ல இன்னைக்கும் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரி, விசேஷங்கள்னு மட்டும் கிடையாது, 4 பேர் கூடுறாங்கன்னா கருப்பு கவுனி அரிசி இனிப்பு அங்க கண்டிப்பா இருக்கும். அந்த அளவுக்கு அந்த கருப்பு கவுனி அரிசி அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நடைமுறையில பயன்படுத்தினது மட்டும் இல்லாம அதை பாதுகாத்த பெருமையும் வெளியே போய் சேரும். இந்த கருப்பு அரிசியினுடைய பாரம்பரியம் பூர்வீகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தமிழகத்துல கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கருப்பு கவுனி அரிசி பயிரிட்டு வராங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடல் கடந்து வாணிபம் செய்தவர்களால இந்த கருப்பு கவுனி அரிசி தெற்காசிய நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு தமிழகத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு பல வாய்மொழி தகவல்கள் இருந்தாலும், உலக அளவுல நடந்த பல ஆய்வுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1000க்கும் மேற்பட்ட கருப்பு அரிசிகள் ஆசிய நாடுகள்ல இருக்கு. அதுல கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட அரிசிகள் சைனாவிலையும், 50க்கும் மேற்பட்ட அரிசிகள் இலங்கை, இந்தோனேஷியா மாதிரி நாடுகள்லயும் விளையுது. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலும் கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட கருப்பு அரிசிகள் இருக்கு. இப்ப இந்தியால அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழகத்தை சேர்ந்தது இந்த கருப்பு கவுனி அரிசி. அதே மாதிரி நம்ம மணிப்பூர்ல ஒரு வகையான கருப்பரிசி இருக்கு, மேற்கு வங்கத்துல ஒரு வகையான கருப்பரிசி இருக்கு, ஒடிசால ஒரு வகையான கருப்பரிசி, ஜார்க்கண்ட்ல ஒரு வகையான கருப்பரிசின்னு பலவிதமான கருப்பரிசிகள் இன்னைக்கு நடைமுறையிலையும் புழக்கத்திலயுமே இருக்கு. அதனால கருப்பரிசிகள் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட வகைகள் இந்தியால பாரம்பரிய ரகமான காலமா பயிரிட்டு தான் வந்தாங்க. அந்த வகையில நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்ததுதான் இந்த கருப்பு கவுனி அரிசி. இங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்த கருப்பு அரிசி தெற்காசிய நாடுகள்ல விளையக்கூடிய ஒரு அரிசி வகை தான் இது. இந்தியால நிறைய மாநிலங்கள்ல கருப்பரிசி இருந்தாலும் இந்த கருப்பு அரிசியில 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து ஒட்டாத அரிசி, இன்னொன்னு வந்து ஒட்டக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய அரிசி, ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிக்கி ரைஸ் வகையை சேர்ந்ததுதான் நம்ம கருப்பு கவுனி அரிசி. இந்த அரிசி பாத்தீங்கன்னாலே தெரியும், அதை சமைச்சதுக்கு அப்புறமா அதை வந்து ஒட்டக்கூடிய தன்மை இருக்கும். ஒண்ணு பிசுபிசுப்பு தன்மையோட ஒட்டக்கூடிய தன்மையோட இருக்கும். இன்னைக்கு பல ஆய்வுகள் என்ன சொல்றாங்க, அந்த கருப்பரிசியில பலவிதமான ஆன்டிஆக்சிடன்ட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அதுலயும் வந்து இந்த ஸ்டிக்கி ரைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஒட்டக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய அரிசிகள் இன்னும் அதிகமான சத்துக்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு வாய்ந்த அரிசி அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. சைனா மாதிரியான நாடுகள்ல இந்த கருப்பரிசி அரசர்கள் மட்டும்தான் பயன்படுத்தலாம். வேற யாராவது இந்த கருப்பரிசியை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தூக்கு தண்டனை விதிக்கிற ஒரு பாரம்பரியமும் இருந்தது. காரணம் என்னன்னா, அந்த அளவுக்கு இந்த கருப்பு அரிசிகள்ல சத்துக்கள் இருக்கு. இந்த கருப்பரிசியினுடைய சிறப்பே அதுல இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறமிச்சத்து தான். இந்த கருப்பு நிறமிச்சத்துல அதிகமான ஆன்டிஆக்சிடன்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், பாலிஃபெனால்ஸ்னு பலவிதமான சத்துக்கள் இருக்கு. இந்த நிறமிச்சத்து உடலுக்கு ஊட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த சத்து. உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையுமே கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அரிசி. இந்த கருப்பு கவுனி அரிசியில ஆந்தோசியானின் சொல்லக்கூடிய ஒரு விதமான ஆன்டிஆக்சிடன்ட் சத்து உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம உடல் வளர்ச்சிக்கும் வளர்சிதை மாற்றத்திற்கும் அவசியமான பலவிதமான சத்துக்களையும் கொடுக்குது. உடல்ல எந்த இடத்துல வீக்கம், வலி, அப்படி இல்லைன்னா நோய் தொற்றுகள் இருந்தாலும் இந்த கருப்பு கவுனி அரிசியை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர முடியும். அதிகமான வைட்டமின் ஏ சத்துக்கள், வைட்டமின் இ சத்துக்கள் மட்டும் இல்லாம புரதச்சத்தும் ரொம்ப அதிகமாவே இந்த கருப்பு கவுனி அரிசியில இருக்கு. நம்முடைய குடல்ல இருக்கக்கூடிய பலவிதமான நன்மை செய்யும் பாக்டீரியாஸ், அதாவது ப்ரோபயோட்டிக் பாக்டீரியாஸ் சொல்லுவோம், அவற்றிற்கு ஆரோக்கியத்தையும் அவற்றிற்கு உணவளிக்கக்கூடிய ப்ரீபயோட்டிக் உணவாகவும் இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்கு. அதாவது ப்ரீபயோட்டிக் ஃபுட்னு சொல்லுவோம். இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு ரத்தத்துல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சு வெளியேற்றக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு. கொலஸ்ட்ரால், அதே மாதிரி ட்ரைகிளிசரைட் அதிகமா இருக்கிறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசியை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரது மட்டும் இல்ல, இதயத்துல எங்க அடைப்புகள் இருந்ததுனாலும் அந்த இருதய அடைப்புகளையும் சரி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்கு. அதே மாதிரி ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவையுமே கட்டுப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்கு. தொடர்ந்து இந்த கருப்பு கவுனி அரிசி உணவுகளை சாப்பிடும் பொழுது இன்சுலின் செக்ரேட் ஆறது மட்டும் இல்லாம பான்கிரியாஸ்ல இருக்கக்கூடிய அந்த பீட்டா செல்ஸையும் ரீஜெனரேட் பண்ணக்கூடிய தன்மை இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்கு. கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், கல்லீரல் வீக்கம், கல்லீரல் பாதிக்கப்பட்ட
பாதிக்கப்பட்டிருந்தது, கல்லீரல்ல எந்த வகையான பாதிப்புகள் இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்கு. சிறுநீரகம், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், சரும நோய்கள் இவற்றையும் போக்கக்கூடிய தன்மை கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்கு. இன்னைக்கு பல ஆய்வுகள் கருப்பு நிறமி சத்துள்ள அரிசிகளுக்கு புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அப்படின்றத வெளியிட்டிருக்காங்க. மார்பக புற்றுநோயா இருந்தாலும் சரி, வேற எந்த பாகத்துல புற்றுநோய் வந்தாலும் சரி, அந்த புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை இந்த கருப்பு நிறத்தை கொண்டு இருக்கக்கூடிய அரிசிகளுக்கு இருக்கு அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கக்கூடிய ப்ளூபெரியை விட ரொம்ப அதிகமாவே நம்மளுடைய இந்த கருப்பு கவுனி அரிசியில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம உயிர் சத்து மூலக்கூறுகள் நிறைந்த ஒரு அரிசி தான் இந்த கருப்பு கவுனி அரிசி. உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை கரைச்சு வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த கருப்பு கவுனி அரிசிக்கு இருக்கு. மூட்டு வலி, முழங்கால் வலியில எங்க வீக்கம் இருக்கிறவங்களும் இந்த அரிசியை தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த பிரச்சனைகள்ல இருந்து ரொம்ப விரைவா விடுபட முடியும். இவ்வளவு சத்துக்களும் இந்த கருப்பு கவுனி அரிசியில எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மேல்ல இருக்கக்கூடிய கருப்பு நிறத்துல, அதாவது கருப்பு தோல்ல தான் இருக்கு, மேல் தோல்ல தான் இருக்கு. அதனால இந்த கருப்பு கவுனி அரிசியை நீங்க தண்ணியில போட்டு அடுத்த நொடியே நம்ம பார்த்தோம் இதுல இருக்கக்கூடிய நிறமி சத்துக்கள் எல்லாமே கரையிறத நம்ம பார்க்க முடியும். அந்த தண்ணியோடைய நிறமே உடனே மாறுறதையே நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த கருப்பு கவுனி அரிசியை ஒவ்வொரு முறை பயன்படுத்தும் பொழுது எவ்வளவு விரைவா நம்ம வந்து கழுவ முடியுமோ அவ்வளவு விரைவா கழுவிட்டு பயன்படுத்துறது நல்லது. தண்ணியில கரையக்கூடிய அந்த சத்துக்கள் தான் புற்றுநோயில இருந்து நம்மளை காக்கக்கூடிய சத்துக்கள். அதனால அந்த தண்ணியை நம்ம வீணாக்கவே கூடாது. அந்த தண்ணியில தான் அவ்வளவு சத்துக்களுமே இருக்கு. அதே மாதிரி இந்த கருப்பு கவுனி அரிசி எவ்வளவு ஒரு நாள் பயன்படுத்தணும் அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இந்த உணவு அமிர்தத்துக்கு இணையான ஒரு உணவு தான். உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடல் ஆரோக்கியத்துக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய இந்த அரிசி அளவுக்கு மிஞ்சாம பாத்துக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா இது ரொம்பவே நல்லது அப்படின்றதுக்காக இந்த அரிசியிலேயே வந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிடுறது, இந்த அரிசியிலேயே எல்லாமே பண்ணி சாப்பிடுறது அப்படின்றது கண்டிப்பா கூடவே கூடாது. ஒவ்வொரு நாளும் இதுக்கு ஒரு அளவு இருக்கு. இந்த அரிசியில இவ்வளவு சத்துக்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு 1000 ஆண்டுகளுக்கு மேலும் இந்த கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்திட்டு இருக்கார்கள். இதை உட்கொள்ளும் முறையும் இது உட்கொள்ளும் அளவையும் ரொம்ப கவனமாவே இருந்திருக்காங்க. எப்படி செஞ்சாங்க, எவ்வளவு அளவு இதை சாப்பிடுவாங்க அப்படின்றதுலயும், விருந்துகள்லயும் எவ்வளவு இதை சாப்பிடணும் அப்படின்றதுலயும் ரொம்ப கவனமாகவே இருந்திருக்காங்க. அவ்வப்பொழுது ஒரு தேக்கரண்டிக்கு மிகாத அளவு மட்டுமே இதை உட்கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அளவோட இந்த அரிசியை பயன்படுத்தும் போது ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்க முடியும். சரி, எவ்வளவு இந்த அரிசியை ஒவ்வொரு நாளும் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, சமைக்காத அரிசி அப்படின்னு பார்த்தோம்னா 1 ஸ்பூன் போதுமான அளவா இருக்கும். இது வந்து ஒரு பிசுபிசுப்பு தன்மையுள்ள அரிசின்னு நான் சொன்னேன். அதனால இது சமைச்சதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா அது நல்ல ஒரு கரண்டி அளவுக்கு இருக்கும். இந்த அளவு தான் ஒவ்வொரு நாளும் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு அளவா இருக்கும். சரி, இதுல என்னென்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இனிப்பு பொங்கல் பண்ணலாம், கவுனி அரிசியில அல்வா பண்ணலாம், இந்த கவுனி அரிசியில இட்லி தோசை கூட பண்ணலாம். அதுக்கான ரெசிபியும் நான் கொடுத்துருக்கேன். அதுலயும் அதோடைய அளவு ரொம்பவே முக்கியம். ஏன்னா இந்த கருப்பு அரிசியை அளவோட மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். அதனால அந்த இட்லிக்கான அளவையுமே நீங்க பார்த்துட்டு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இட்லியாவும் நீங்க சாப்பிடலாம், அதே மாதிரி கஞ்சி வச்சும் சாப்பிடலாம், வேற எந்த மாதிரியான உணவாகவும் சாப்பிடலாம். ஆனா அதோடைய அளவு ரொம்பவே முக்கியம். அது மட்டும் இல்லாம இதை தயாரிக்கக்கூடிய முறை ரொம்பவே முக்கியம். ஏன்னா இதை நீங்க நல்லா கழுவுறீங்கன்னு சொல்லிட்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி 2-3 தடவை கழுவுறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் முக்காவாசி போயிடும். இந்த கருப்பு கவுனி அரிசி பொதுவா வந்து இயற்கை விவசாயத்துல மட்டுமே விளையக்கூடிய ஒரு சிறந்த அரிசி. அதனால இதுல எந்த விதமான பூச்சிக்கொல்லிகளும் ரசாயனங்களும் இருக்காது. நீங்க வந்து கழுவிட்டு தான் பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. மேல இருக்கக்கூடிய அந்த தூசிகளுக்காக கழுவுனா மட்டும்தான். அதனால இதை ரொம்ப தேய்ச்சி ஊற வச்சு கழுவுறது தவிர்த்தே ஆகணும். இந்த கருப்பு கவுனி அரிசியில இருக்கக்கூடிய நன்மைகள், சத்துக்கள், அது மட்டும் இல்லாம மருத்துவ குணங்களையும் பார்த்தோம். இப்ப யாரெல்லாம் இந்த கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிறந்த குழந்தையில இருந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். உடல் ஆரோக்கியத்துக்கு ஏற்றது. அளவோட பயன்படுத்தும் பொழுது நிறைவான ஆரோக்கியத்தை கொடுக்கும். உடல் பருமனாய் இருக்கிறவங்க, தைராய்டு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, கருப்பை சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்க, நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, புற்றுநோய் பாதிப்புகள்ல இருக்கிறவங்க, கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்துறதுனால நோயினுடைய தாக்கத்திலிருந்து பெருமளவு வெளியேற முடியும் அப்படின்றது பல ஆய்வுகள் சொல்லுது. பலவிதமான ஹார்மோன் சார்ந்த பிரச்சனைகள்ல இருக்கிறவங்களும் இந்த கருப்பு கவுனி அரிசியை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிறுநீரகத்தையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த அரிசி. இந்த கருப்பு கவுனி அரிசியில தயாரிக்கக்கூடிய உணவுகளுடைய ரெசிபிஸும் நிறைய நம்மளுடைய சேனல்லையும் இருக்கு. இனி அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லயும் இருக்கும். இந்த கருப்பு கவுனி அரிசி எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, காரைக்குடி, சிவகங்கை, செட்டிநாடு பக்கம் எல்லா இடங்கள்லயுமே சாதாரண கடைகள்ல கூட இந்த கருப்பு கவுனி அரிசி கிடைக்கும். மற்ற நகரங்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இயற்கை அங்காடிகள்ல, அதாவது ஆர்கானிக் ஷாப்ஸ்ல இன்னைக்கு பெரிய அளவுல கிடைக்குது. வெளிநாடுகள்ல, வெளியூர்கள்ல பிளாக் குளூட்டனஸ் ரைஸ் அப்படி இல்லைன்னா பிளாக் ஸ்டிக்கி ரைஸ் அப்படின்ற பெயர்ல இந்த கருப்பு கவுனி அரிசி நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கலப்படம் இல்லாத பொருட்களே இன்னைக்கு கிடையாது அப்படின்ற அளவுல தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். அதனால இவ்வளவு சத்துக்கள் நிறைந்த இந்த கருப்பு கவுனி அரிசியை அரிசியா
வாங்கி பயன்படுத்துறது தான் சிறந்தது. ஏன்னா அதை ப்ராசஸ் பண்ணி பேக் பண்ணி வரும்பொழுது அது எந்த அளவில் இருக்குது, என்ன மாதிரியான அதில் பொருட்கள் சேர்த்துருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. இதோடைய சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னும் பொழுது கட்டாயம் அதை அரிசியை வாங்கி பயன்படுத்துறது தான் சிறந்தது. பலருக்கும் பரிச்சயம் இல்லாத இந்த கருப்பு கவுனி அரிசியை பற்றி பல தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.